ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. காலத்தின் அதிபதி என்றே போற்றப்படும் கால பைரவர் உரைக்கின்றேன். காலத்தின் அதிபதி என்றே அழைக்கப்பட்டாலும் யாம் கால பைரவரின் தன்மையில் மாறுபட்டே நிலைக்கின்றோம். காலம் என்ற ஓர் அங்கம் மனிதர்களின் அறிவினாலும் மனதினாலும் தோற்றுவிக்கப்பட்ட ஓர் நிலைப்பாடாகும். இயற்கையோடு இசைந்த வாழ்வினை மனம் ஏற்றுக்கொண்டால் கால கணக்குகளை உணராது நிலைக்கலாம். புவியீர்ப்பு விசையினில் ஆட்படும் காலம் வரையே கால கணக்குகள் இணைந்திருக்கும். மானுட ஆன்மாக்கள் காலம் கடக்க வேண்டும் எனில் ஆன்ம விடுதலையினை ஏற்க வேண்டும். சதுர் யுகங்கள் என்பதும் மனிதர்களின் அறிவு வகுத்த ஓர் நிலைப்பாடே. அனைத்து நிலைகளையும் கால அங்கத்திற்குள் அடக்குகின்ற அறிவினை விடுத்து ஆன்மாவின் ஒளியினுள் மனமானது ஒடுங்கினால் காலத்தின் அனைத்து விதமான கணக்கு வழக்குகளும் மறைந்துவிடும். ஒரு தனி மனிதன் தனது சுய முயற்சியினால் அறிவின் பதிவுகளான கால கணக்குகளை உதிர்த்திட்டால் வீரியமான ஆன்மாவின் ஒளியினில் ஐக்கியம் அடையலாம். காலம் எனும் மாபெரும் அங்கத்தினை ஒரு மனிதன் தனது அறிவிலிருந்து உதிர்ப்பது எங்கனம்? அதனை நீக்குவதினால் உருவாகும் நிலை என்ன? ஆகிய இரு வினாக்களுக்கும் விடையளிக்கும் வண்ணம் யாம் தியான நிலைகள் எனும் ஞானத்தினை அகத்திய ரிஷிகளின் துணையினை ஏற்று அவரது யுகமாற்றப் பணிக்கு தீவிரமான எண்ணங்களோடு பணியாற்றும் ஆன்மாக்களுக்கு போதித்தே அருளிடுவோம். ஆதிசக்தியானவர் ஒடுங்கியதன் மூலம் எமது ஒடுக்கமும் நிகழ்கின்றது. காலம் எனும் நிலையில் நின்று பைரவர் எனும் தெய்வ நிலையினை ஏற்று யாம் மாறுபட்ட செயல்களையும் ஏற்றுள்ளோம். ஆதி சிவனின் அம்சமாகிய யாம் மகா சிவராத்திரி அன்று அகத்தியரின் கோரிக்கைதனை ஏற்று அவரது அன்பு சேவகர்களுக்கு காலத்தின் உள் மையம் நோக்கியும் புறம் நோக்கியும் பயணிக்கும் திறனை அருளிடுவோம். ஆன்மாவின் மையம் நோக்கி பயணித்தால் காலம் என்பது ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் ரூபத்தினில் வீற்றிருக்கும். அறிவின் உச்சம் தீண்டினால் காலம் என்பது உதிர்ந்துவிடும். அறிவு என்பது காலத்தோடு உதிர்ந்துவிட்டால் நடராஜரின் நிலை நின்று யாம் நர்த்தனம் புரியும் கலையினையும் கற்பித்தருளுவோம். அகத்திய ரிஷிகள் ஆதி சிவனின் நிலையினை ஏற்று அவரது சேவகர்களின் மூலம் விரிந்து செயல்புரிகின்றார். ஆதி சக்தியின் தன்மையினையும் பூரணமாக ஏற்று ஒடுங்கிய நிலையில் வீரியமான இயக்கத்திற்கு உரித்தான சக்தியினையும் அருளுகின்றார். அகத்தியர் தனது பூரண சக்தி நிலைகளை ஆதிசிவன் மற்றும் ஆதிசக்தியிடம் இருந்து பெற்று அவரது யுகமாற்ற பணிக்கு உதவுகின்ற மானுட ஆன்மாக்களாகிய அவரது சேவகர்களுக்கு தந்தையாகவும் தாயாகவும் உருமாறி ஆன்மா மற்றும் உயிர் அணுவெனில் கலப்புற்று பணியாற்றுகின்றார். அவரது கோரிக்கை என்பது அவருடைய அன்பு சேவகர்களை ஆன்ம லயத்தினில் இருத்திடல் வேண்டும் என்பது ஒன்றே. ஆன்ம லயம் என்பது மனம் எனும் கருவியினை அறிவினின்று நீக்கி
உணர்வுகளில் இருத்தி பின் உணர்வற்ற நிலையினை அடைந்திட உதவிடும். அத்தகையதோர் லயம் சித்திக்க வேண்டும் எனில் சிவ பூஜை எனும் ஆன்ம பூஜையானது நிகழ்த்தப்படல் வேண்டும். புறத்தினில் சிவனை ஏற்கும் வழிபாடுகளும் அகத்தினில் ஆன்மாவினை உணரும் வழிபாடுகளும் நிகழ்ந்தேறிட தியான நிலைகள் யாவும் எளிதாய் சித்திக்கும். அகத்தியரின் அன்பு சேவகர்கள் யுகமாற்ற பணிதனை தீவிரமாக ஏற்று இயங்குவதன் மூலமும் அவரது பணியானதும் விரைந்து நிறைவடையும். மேலும் சேவகர்களின் ஆன்ம நிலையும் உயர்ந்திடும். சேவகம் என்பது உலக உயிர்களின் நன்மைக்கே அன்றி அகத்தியரின் நன்மைக்கு அன்று என்றே உணருங்கள். அனைத்து உயிர்களும் விரைந்து அகத்தியரின் ஒளிப்பாலத்தோடு இணைய வேண்டும் என்ற தீவிர வேட்கையினை ஏற்போருக்கு யாம் காலம் கடக்கும் சக்தியினையும் காலம் துறக்கும் அனுபவ நிலைகளையும் காலத்தின் மைய வெற்றிடம் என்பது எவ்விதம் நிலைக்கும் எனும் உணர்வு நிலைகளையும் போதிக்க காத்துள்ளோம். அகத்தியரின் கட்டளைதனை ஏற்று பணியாற்ற அனைத்து தெய்வங்களுமே காத்துள்ளது போன்று மானுடர்களும் உருமாறினால் சத்தியயுகமானது விரைந்து மலர்ந்திடும். அன்பும் கருணையும் மானுட ஆன்மாக்களிலிருந்து ஒளியாய் வழிந்தோடும் அமிர்தமாய் உருமாறும் சத்தியயுக வாழ்வு இப்புவியினில் பூரணமாய் ஜனிக்கும். அகத்தியரின் அன்பு சேவகர்களே, வினாக்களை துறந்திடுங்கள். ஏன் என்று வினவி நின்றால் கால தாமதமே உருவாகும். அகத்தியர் உரைத்தார், அவ்விதமே ஏற்கின்றேன் என்ற சிந்தனைதனை உங்களது அறிவினில் ஏற்றிடுங்கள். அவ்விதம் பணிவாய் ஏற்கும் அறிவு கொண்டவர்கள் எமது தியான நிலைகளில் கலப்புற்று கால பைரவராகவே உருமாறி ஆன்ம லயத்தினில் காலம் குறித்த சத்தியம் உணர்ந்து சிவலயத்தினில் ஆழ்ந்திருப்பர். மகா சிவராத்திரி எனும் அற்புத கால அங்கத்திற்குள் இத்தருணம் முதல் அனைவரும் பிரவேசித்திடுங்கள். 48 தினங்களுக்கு அவரவர் இல்லங்களில் ஆதி சிவனை லிங்க ரூபத்தினில் ஏற்று அபிஷேகம் புரிந்து ஆராதியுங்கள். ஆதிசிவனும் ஆதிசக்தியும் அகத்தியரும் இணைந்து பூஜித்த லிங்க ரூபங்கள் உங்களுடைய ஆன்மாவினில் கலப்புற்று கரங்களில் தவழ்வதனையும் ஏற்றிடலாம். மகா சிவராத்திரி என்பது அகத்தியரின் அன்பு சேவகர்களை பிணைத்து உயரிய தியான நிலைகளின் மூலம் ஆன்ம ஒளியினில் பிணைகின்ற அற்புத நிலையினை அருளிடும். அகத்தியரும் ஆதிசக்தியும் பூஜித்த மகா லிங்கங்களை அன்பு சேவகர்கள் ஏற்றே அற்புத பலனை பெற்றிடுவர். அனைத்து ஆன்மாக்களையும் அன்பினால் ஆசீர்வதித்து வாழ்த்துகின்றேன்.